ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு ஒரு சேனல். டுடே நம்ம சேனலில் டேகுக்கான ஒரு ஆன்கோயிங் எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எஃப்எஃபோட நேம் என்னென்னா டார்க் ரொமான்ஸ். நான் ஆல்ரெடி டிஜியில் வந்து கிளிப்பிங் போட்டு கேட்டுருந்தேன், போடவா போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டுட்டேன். ஓகேவா? எஃப்எஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போகும், ஆனால் கடைசியில் ஹாப்பி எண்டிங் தான்டா. ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன் எதுவும் வேணாண்டா, போக போக நீங்களே கேரக்டர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க. இப்போ பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ஸ் ரூமில் தான் நிறைய பெரிய பெரிய ஐபிஎஸ் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒரு ரூமில் அப்படியே அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. எல்லாரோட மூஞ்சிலையும் ஒரு எதுவுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஃபேஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. சென்டரில் அப்படியே ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்து கத்திட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னால் ஏன் எல்லாரும் இவ்வளவு ஸ்லோவாக வேலை பார்க்குறீங்க? இந்த கேஸை மட்டும் நம்ம கவர்மெண்ட் முடிக்கலைன்னா அதுக்கப்புறம் பீப்புள்ஸ்க்கு நம்ம மேலே இருக்க மரியாதையே போயிடும். அவங்களே ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு. சார் இங்கே பாருங்க, அதான் எங்களால் முடியலைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் வேறு யாரையாவது வச்சு பண்ணிடலாம்ல. வேறு யாரையாவது வச்சு பண்ணலான்னா அதுக்கான மூமெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். என்ன முடியலைன்னு தந்தும் அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கத்திட்டு இருக்காரு. சார் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளும் எவ்வளோ ஃபோர்ஸ் அனுப்பிட்டோம். நம்ம ஒரு இடத்துல குறி வச்சா அந்த கில்லர் இன்னொரு இடத்துல குறி வச்சிட்ருக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வேறு யாருக்கிட்டையாவது இமீடியட்டாக ஹெல்ப் கேட்கலாம். தென் அனதர் கண்ட்ரிக்கும் போகிறது கிடையாது. நம்ம இடத்துல உள்ளவங்கக்கிட்டேயே கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? நம்மளோட கவர்மெண்டால் முடியாது, வெளியேன்னா யார்கிட்ட? சார் சார் கில்லிங் மைண்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கில்லர்ஸை நம்ம தேடி போகணும், ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்னொன்று மாஃபியாஸ், அவங்களும் கில்லிங் ட்ரக் டீலிங் இந்த மாதிரி வேலை தானே பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாஃபியாஸை பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போது நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாத ஒரு மாஃபியாவை எங்கே போய் தேடுவீங்க? சார் அந்த விஷயத்த எங்ககிட்ட விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த கேஸை ஃபுல்லாக நான் எடுத்து பண்ணுறேன். ஓகேவா? ஓகே லீ, யூ டேக் த கேஸ் அண்ட் உனக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தரேன். ஓகே சார் அப்படின்னு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ரோசி, எஸ் சார். மீட் மிஸ்டர் லீ. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கை கொடுக்குறா. ஸோ மிஸ்டர் லீயும் அப்படியே கை கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. லீ இவங்க அண்டர் கிரவுண்ட் ஏஜெண்ட், இவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். அண்ட் தென் கொஞ்சம் சைக்கோ மாதிரி யோசிப்பாங்க. ஸோ உனக்கு இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சார் வாட் யூ மீன்? இப்போ தானே சொன்னீங்க சிபிஐ ஆஃபீஸர்னு. அது ப்ரொஃபஷ்னல், பர்சனலாக இப்படியும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வெளியே யாருக்கும் இது தெரியாது. ஓகே? ஓகே சார். தென் போகலாமா மேம்? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ ரூமில் லீயும் ரோஸியும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. மிஸ்டர் லீ, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். அண்ட் தென் உங்களோட ஐடியா தான் என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பட் அவன் இதை பண்ணுவானான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லை, ஏன் அவர் பண்ண மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 4 இயர்ஸ் பேக் அவனோட லைஃப்பில் ஏதோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆளுங்களை கொல்றது, ஆளுங்களை அடித்து ப்ராப்பர்ட்டிஸ் பிடுங்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். ஜஸ்ட்டு ட்ரக் வாங்குறது, அப்படியே டீல் பண்ணி கொடுக்கறது, இந்த ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். அதான் ஷுவராக சொல்ல முடியல அவன் இதை பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு. பேசி பார்க்குறதுல என்னலீ இருக்குது? நம்ம பேசி பார்க்கலாமே. ஒன் டைம் பேசி பார்த்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. நான் அந்த நம்பிக்கையில் தான் அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்கிட்ட சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் ஒருக்கா பேசி பார்க்கலான்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அப்படியே உள்ளே வராரு. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் உங்களுக்காக ஃபோர்ஸ் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா இமீடியட்டாக கிளம்பிடலாம் சார். ஓ அப்படியா? எனக்கு ஃபோர்ஸ் எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு கார் மட்டும் போதும். சார் இந்தா சார், பர்சனல் கன்னாவது வச்சுக்கோங்க. இல்லைனா அங்கே போட்டு ஏடா கூடமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எதுவும் ஆகாது. புரியுதா? அவன் ட்ரஸ்டபுளான ஒரு பையன்தான். நீ உன் வேலையை பாரு. தென்
ஃபோர்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். எல்லாருமே நல்லா பக்காவாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருங்க, ஓகேவா? நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போதே லீ அந்த கேசஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ரோசிக்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே வந்திருப்பாரு. ஸோ ஃபைனலி அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிடுறாங்க. அந்த பிளேஸே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்குது. டார்க் தீமில் உள்ள மேன்ஷன் தான், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டார்க் தீமில் டார்க்காக இருக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் அந்த காரை விட்டு கீழே இறங்கி உள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு செக்யூரிட்டி கார்டு தடுக்கிறான் உள்ளே போக விடாமல். ஹே, உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, நீ யாராக இருந்தால் என்ன, உள்ள பாஸ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹி இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். என்ன ஒரு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? யாராக இருந்தால் என்னம்மா, அப்படியெல்லாம் உள்ளே விட முடியாது. வேணா சார்கிட்ட கேட்குறோம், உள்ளே அலோவ் பண்ணாருன்னா வரலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த கார்டும் அப்படியே உள்ளே போயிட்டு கேட்டுட்டு வெளியே வரான். சார் வீட்டில் இல்லை, ஆனால் பார்க்கலாமா? நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். அவர் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் மீட் பண்ண சொன்னார். நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணிகிட்டே போகிறோம். சரி, அப்போ உள்ள ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், அவர் வந்ததும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சோஃபாவில் வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. மிஸ்டர் லீ, எனக்கு என்னமோ அவன் வர மாதிரி தெரியல. இல்லை, அவன் கண்டிப்பாக வருவான். ஏன் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அவனை? ஒரு காலத்தில் நான் என்ன தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவன் என்கிட்ட டச்சிலே இல்லை. இப்போ திருப்பியும் பேச சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மேலே ஸ்டேர்ஸ்லேருந்து அப்படியே ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அப்படியே ஸ்வாகாக ஒரு பர்சன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக கெத்தாக, அப்படியே கேஸ் எல்லாம் ஒரு மாதிரி தண்ணி அடித்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக பார்த்துட்டு கீழே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படியே 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்கார லீ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ லீ எந்திரிச்சதை பார்த்துட்டு ரோசியும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. உட்காருங்க, என்ன விஷயம்? இது வரைக்கும் தேடி வந்ததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா லீ? சொல்லு, என்னன்னாலும் முடிச்சு விட்டுடலாம். தயாங், அது நீ கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறத அப்போவே விட்டுட்ட. நீ எப்போ அந்த ரோலை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல். ஷிட், எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு. உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஸ்டாப். நான் நியூஸ் எல்லாம் பார்க்குறது கிடையாது. நியூஸ் பேப்பர்ஸ், சோஷியல் மீடியா எதுலேயுமே நான் அவைலபிள் கிடையாது. உனக்கு தெரியாதா என்ன? அது தயாங், போதும் லீ, என்ன விஷயம்னு சொல்லு, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு, புரியுதா? என்னால் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். தயாங், உன்னால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை தயாங். ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பாரு, ஏதாவது ட்ரக் டீல் பண்ணணுமா சொல்லு, பண்ணுறேன். இல்லை ட்ரக் டீலிங் பண்ணாதான் எவனாவது இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கானா சொல்லு, அவனையும் தூக்குறேன். ஆனால் வேறு எந்த விஷயத்தையும் என்னால் பண்ண முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? அதை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன். இதுக்கு மேலேயே நான் அதை கையில் எடுக்க மாட்டேன். உனக்கு புரியும்னு நம்புகிறேன். தயாங், நான் சொல்கிறத இல்லை இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போ. வெளியே இருக்கிறவனை கூப்பிட்டு உள்ளே இருக்கிறவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து வெளியே போயிடு, புரியுதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். இப்படியே சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அந்த மேன்ஷன்லேயே தனியாக ட்ரிங்கிங் ஏரியா இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கிளாஸும் எடுத்து அதில் அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டு அந்த ட்ரிங்க்ஸையும் ஊற்றி அப்படியே குடிக்கிறான். லீ, நீ இன்னும் இங்கேருந்து போகலை? தயாங், நான் சொல்கிறத கேளு. உன்னால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். என்னால் பண்ண முடியாது. இங்கேருந்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அதை சிப் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. வெயிட் a second லீ. தயாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? நோ வே, என்னால் யார்கிட்டையும் தனியாக பேச முடியாது, புரிஞ்சுதா? 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. லிசன், நான் என்னோடய கோட்ஸ், வாட்ச், செயின் எல்லாத்தையும் இங்கேயே கழட்டி வச்சுட்டு வரேன். நீங்கள் சொல்கிறத நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், எங்கேயோ ரெக்கார்டும் ஆகாது. நீங்கள் என்கிட்ட தாராளமாக பேசலாம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கையில் இருக்க அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து ஒரு
ரூமுக்கு முன்னாடி அப்படியே நீட்டுறான், அந்த ரூமுக்குள்ளாடி போக சொல்கிற மாதிரி. ஸோ அப்படியே ரோஸியும் கோட்டு, அதுக்கப்புறம் வாட்ச்சு, கையில் கிடக்க ப்ரைஸ்லெட்டு, அதுக்கப்புறம் செயின் எல்லாத்தையும் கழட்டி அப்படியே வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளாடி போகிறா. தயங்கும் பின்னாடியிலேருந்து அந்த ரூமுக்குள்ளாடி போயிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அதில் ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு. என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளு. எனக்கு ரொம்ப டைமெல்லாம் கிடையாது, புரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி தயாங், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியணும். 4 years முன்னாடி என்ன நடந்துச்சு? சொல்ல முடியுமா? அப்போது தயங்கோட ஐஸ் எல்லாம் அப்படியே சாஃப்ட் ஆகுது. அவனோட இவ்வளோ நேரமாக ஒரு மாதிரி ரக்கடாக பார்த்துட்டு இருந்திருப்பான், ஒரு மாதிரி மோசி ஹேரோட. அவனை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அப்படி. ஸோ அந்த 4 years பேக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அவனோட ஐஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்டன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகி டியரப் ஆகுது. அதை அப்படியே ரோசி பார்க்குறா. தயாங் தயாங் சொல்லு. 4 years பேக் ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கணும் ஐ திங்க். ஆனால் தயாங், நான் ஒன்று சொல்லவா? அதை இப்போது யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறனால உனக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ யாருக்கிட்டேயாவது அதை சொல்லு. யாருக்கிட்டேயாவது சொல்லி உனக்கு எவ்வளோ அழணுமோ எல்லாத்தையும் அழுது முடிச்சிடு. அப்படின்னா உன் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். உனக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே ரோசி பார்க்குறா கன்ஃபியூசிங்காக. அப்போ அப்படியே தயம் பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குற? வெளியே போ, நாளைக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண நானே ஆஃபீஸ் வரேன், ஓகே கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் அப்படியே அவள் வெளியே போயிடுறா. ஸோ அப்படியே தயங்கும் வெளியே வந்துட்டு அப்படியே நிற்க, ரோசி அப்படியே வெளியே வந்துட்டு தம்ஸ் அப் காட்டுறா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ லீயும் அவளும் கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நம்ம டே பார்த்தா ஒரு ஃபோட்டோ முன்னாடி நின்று அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோட்டு ஷர்ட்டெல்லாம் போடுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காண்டா. பார்க்க நீ தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த கன் இருக்குது பார்த்தியா, இதை ஹோல்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. திருப்பியும் இப்போ தான் எடுக்கிறேன். ஒரு மாதிரி கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குடா. உன்ன மாதிரி இன்னும் எதை விட்டு கொடுக்க போகிறேன்னு தெரில. ஆனால் இப்போ இது இம்பார்ட்டன்ட்னு தோணுது. இந்த ஒர்க்குக்கு அப்புறம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து பீஸ்ஃபுல்லாக எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். என்ன சொல்கிற? கரெக்ட் தானே? உனக்கும் அப்படிப்பட்ட லைஃப் தானே பிடிக்கும்? ஐ லவ் யூ ஸோ மச் மை லவ். உன்னை மட்டும்தான்டா, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் until my end. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. போயிட்டு வரேன் ஓகே அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த ஃபோட்டோ அப்படியே திரும்பி நார்மல் வால் மாதிரி அப்படியே ஆயிடுது. ஸோ அப்படியே டைம் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே நடந்து வராரு. உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா மச்சான்? அப்படியா? என்னடா கொஞ்சமாக சிரியண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுப்பாக இருக்க. இது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமின் தான். டே மச்சான் ஜாலியாக இருக்க போல. டே மூடிட்டு வரியா? தெரியுது சரி. டே பசங்களா, மேன்ஷனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரியா? ஏதாவது கழுதை நாய் மங்காலாம் உள்ளே வந்தால் விடாதீங்க, புரிஞ்சுதா? சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோரஸாக சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே வந்து லீவ் ஆகிடுறாங்க அந்த ஹவுஸ்லேருந்து. ஆமே ஐ வாண்ட் சே சம்திங். சொல்கிறா. டே இப்படி பார்க்க தாண்டா சும்மா மாஸாக இருக்க. ஆனால் மச்சான் ரொம்ப லீன் ஆகிட்டடா. ஆமாம் ரொம்ப லீன் ஆகிட்ட. இங்கே பாரு கையெல்லாம் ரொம்ப லீன் ஆகிட்டடா. சும்மா இருடா, எதையாவது சொல்லிகிட்டே இருப்பியா? இதுக்கு தான் உன்னை வீட்டில் விடுறதே கிடையாது. ஏதோ மிஷன் அக்செப்ட் பண்ண உடனே தையா தக்கான்னு ஆடிட்டு வந்துட்டேன். நான் தான் உனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு. டேய் மச்சான், உன்னை பாதுகாக்கிறதே நான் தான், உனக்கு புரிஞ்சிச்சா? ஆமாண்டா மயிரே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஃபன்னியாக கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு லைக் ஜிமின் வந்து எவ்வளோ சிரிக்க வைக்கிற டைப் பண்ணுறாரு. பட் நம்ம தயாங்கா அசரவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி டன் ஃபேஸோடவே காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி லியோட ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே உள்ளே போய் அந்த 2 சேர் இருக்கும், அதில் வந்து போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ லீ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் முடிச்சிடுறான். அண்ட் தென் தயம்
இந்த கேஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனால் இன்னொருத்தரங்களை டார்கெட் பண்ணி லைக் ஈஸியாக சாவடிச்சிட்டு போயிடுறான். 4 இயர்ஸ் பேக் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. இங்கே அவன் கேர்ள்ஸை ரேப் பண்ணி கொன்னது கூட பெரிய விஷயமா இல்லை. ஆனால் 2 டீனேஜ் பசங்க, ரொம்ப பாவப்பட்ட பசங்க, அப்படி இருக்கிற 2 பசங்களையும் கொன்னிருக்கான். நார்மலே கிடையாது, ரேப் பண்ணதில் எல்லா அடையாளமும் இருக்குது. அவன் பைட் பண்ணது, ஹேண்ட் பட்டு ரெட்டிஷ் ஆகுறது எல்லாமே இருக்குது. பட் அதிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தென் டிஎன்ஏ எதுவுமே எடுக்க முடியலை. பிகாஸ் பாடியை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். எல்லா பாடியையும் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது, இது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரில. அண்ட் தென் உனக்கு ஏதாவது ஐடியா? இது சைக்கோ கில்லர்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்படி பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். தென் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இறங்கி வேலை செய்யணும், வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. இதில் மட்டும் கான்சன்ட்ரேட்டபிளாக வேலை செய்யணும். இது வரைக்கும் எப்படிப்பட்டவங்களெல்லாம் சாவடிச்சிருக்கான்? அந்த 2 டீனேஜ் பசங்களும் 15 இயர்ஸ் ஓல்டு தான், அதுக்கு மேலே இல்லை. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 கேர்ள்ஸ், இவங்க 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த பொண்ணுங்க. 2 பேரையும் சேர்த்து இல்லை இந்த பொண்ணை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடத்திட்டு போய் கொன்றிருக்கான். ஆனால் பாடியை கொடுக்கல. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் அந்த பொண்ணையும் கொன்று 2 பாடியும் சேர்த்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த பாடியை திருப்பி பார்க்கும்போது பார்க்கவே முடியாது தயாங். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பாவமான நிலமையில அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு லீ அப்படியே சொல்கிறான். ரொம்ப கஷ்டம், தேடுறது ரொம்ப கஷ்டம். வித்தின் ஒரு டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடச்சது இல்லையா? இன்னும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ வயசு இருக்கும்? இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். இவங்க 2 பேரோட ஏஜ் 17. ஸோ இப்போது ஒரே ஏஜில் உள்ள 2 பேரை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுறான். கரெக்டா? அப்சல்யூட்லி ஆமாம். ஜிமன், உனக்கு ஏதோ தெரியுதா என்ன? லீ, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஜிமன். இவங்க எல்லாரோட பிளட் டைப் என்னது? பிளட் டைப் எல்லாமே வேறு தான். ஏ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், அந்த மாதிரி வேறு பிளட் டைப் தான். பிளட்டை அவன் டார்கெட் பண்ணலை. ஓகே, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சிங்களா என்ன? இல்லை தயம், அதை முதல்ல பண்ணாமல் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் பண்ணால் இல்லையா சரியான க்ளூ கிடச்சி சீக்கிரம் கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். அதுவும் கரெக்ட் தான். அப்போது சம்மந்தப்பட்ட யாரையுமே விசாரிக்கலையா? இல்லை, பேரண்ட்ஸை விசாரிக்க சொன்னாங்க. பட் அந்த டைமில் சுச்சுவேஷன் சரியில்லை. அவங்கக்கிட்ட என்ன நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட் தான். இப்போது இந்த 4 கேஸும் தானா? இல்லை, இது ரீசன்ட் டேஸில் நடந்தது. லாஸ்ட் 2 monthsல கிட்டத்தட்ட 10 or 11 கேசஸ் இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக கொன்றுவோன்னு சொன்னதால் 2 months எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 4 கேசஸும் இந்த மந்தில் நடந்தது. இன்றைக்கி இந்த 4 கேசஸோட பேரண்ட்ஸோட வீட்டில் போய் விசாரிப்போம். அதுக்கப்புறம் நைட் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தென் அவங்கள பார்க்குறவங்க, பிடிக்காதவங்க, இப்படிப்பட்ட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுக்குறோம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே சொல்ல, ஜிமின் அப்படியே தயாங்கோட மூஞ்சை பார்த்து சிரிக்கிறான். என்னடா இல்லை மச்சான், பார்ட்டி பைவுக்கு வந்துட்ட போல, ஒரு மயிரும் இல்லை, வாய முடிட்டு அப்படியே உட்காரு. சரி தயாங், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம எதுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்? அவங்களுக்கும் விக்டமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் இருக்கலாம். அவங்க கொண்டிருக்க மாட்டாங்க. விக்டமுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. பட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் சப்போஸ் கிடைக்கலாம்ல,
அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் ரோசிக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்படியே ரோசியும் பார்த்துட்டு அப்படியே நோட் பண்ணுறா. ஸோ இம்மிடியட்டாக கிளம்பி ஃபஸ்ட்டு அந்த 2 பொண்ணுங்களோட வீட்டுக்கு தான் போனாங்க. பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கும் போதே அவங்க அம்மா அப்பாலாம் செம்மையாக சேட் ஆகி ஒரு மாதிரி அழறாங்க. பட் தயாங் விடவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விசாரிக்கிறான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தான் தெரியுமா? ஆமாம் சார், 2 பொண்ணுங்களும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார். எங்கள் பேச்சை மீறி எதுவுமே 2 பேரும் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஐம் சாரி. நான் இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐம் சாரி. பரவாயில்ல சார், இதுக்கு மேலே இப்படியெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப பாவமாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ பசங்களை பார்த்தா ரொம்ப அப்பாவி பசங்க மாதிரி தான் இருக்குது. மற்றதை நம்ம பாட்டி மாலில் வச்சு பார்த்துக்கலாம். அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இல்லை, வேணாம், இதுவே போதும், போகலாம், ஜிமின் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ இப்படியே ஈவினிங் டைமும் ஆகுது. அவங்க டீமாகவே அங்கே வந்துட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் அப்படியே ஃப்ரெண்டில் ஒரு சோஃபா போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அந்த பசங்கக்கிட்ட ஒவ்வொருத்தங்க கிட்டேயா இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்க, டாப்பர் ஆஃப் த கிளாஸஸ், நல்லா படிக்கிறவங்க, அப்படி தான் எல்லாருக்கிட்டேருந்து குட் கமெண்ட்ஸ் தான் வருது. யாருமே அவங்க 4 பேரை பற்றியும் தப்பாக எதுவுமே சொல்லலை, நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. அது பார் இல்லையா? ஸோ தயாங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு குடிக்கணும்னு ஆசை வந்துடுது. டெஜிமென், நான் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்டா. ட்ரிங்க்ஸா மாமா? நானும் வரேன்டா. இங்கேயே மூடிட்டு உட்காரு சரியா? வீட்டுக்கு போய் நான் உனக்கு எடுத்துறேன். டேய், நீ மட்டும் குடிக்கிற பார்த்தியாடா? ஜிமின், நான் குடிச்சிருவேன், அதுக்கப்புறம் மட்டையாயிருவான்டா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போவான், நீ தானே? மச்சான், அப்போ வீட்டுக்கு உன்னோட ட்ரிங்கிங் ஏரியாவில் எனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்து குடிப்பேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது. சரி, குடிச்சிட்டு எங்கள் வீட்டிலே பாடு. சரிடா, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்டலாம் சொல்கிறாரு. ஸோ இங்கே லீயும் ரோஸையும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தயாங், இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் பாட்டுக்கு எந்திரிச்சு இந்த சைடு வந்துடுறான். அப்படியே பார்டெண்டர்கிட்ட போய் ஒரு ட்ரிங்க்ஸ் கேட்குறான். அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. சார், நான் ப்ரொஃபஷ்னல் கிடையாது, நான் ஒருத்தரை கூப்பிட்றேன், அவன் போட்டு தருவான் சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் உள்ள சீட்டில் உட்காடுறான். டேய் மச்சான், இங்கே வாடா. சொல்கிறான். என்ன? டேய், நீ இவர் கேட்குற ட்ரிங்க்ஸை போட்டு கொடு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதில் சம்திங் எல்லாத்தையும் ஊற்றி அவனும் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தயாங்க அதெல்லாம் கவனிக்கலை, அப்படியே குனிஞ்சு உட்காந்து ஒரு மாதிரி ஃபோனையே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனும் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி செம்மையாக அதையும் டெக்கர் பண்ணி அப்படியே நீட்டுறான். பட் தயாங்க கவனிக்கலை. எக்ஸ்கியூஸ் மீ சார், எடுத்துக்கோங்க, உங்கள் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திமிரான வாய்ஸில் சொல்கிறான். எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா டேவோட கண்ணே டேவாலேயே நம்ப முடியல. அப்படியே ஒரு மாதிரி 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவனோட லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான டியரப்பான ஐஸோட அப்படியே பார்த்துட்ருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.